ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி நாம பஸ் இந்த கேமில் பார்க்க போகிறோம்னா நியூவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட KMS ராவன் ஜூலியட் பஸ் மூடு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அது பாரத் பென்ஸ் மாடல் இருக்குது. இந்த பஸ் மூடு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து இதில் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதேமாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. அதுமாதிரி இதுக்கான டெலிவரி டவுன்லோட் பண்ணுறது ஒரு தனி வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பாக தான் இருக்குது. அதனால் நான் தனி வீடியோவை போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி இது டவுன்லோட் பண்ணுறதும் வேறு இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கௌதம் கேமிங் அவங்க மேக் பண்ண ஒரு பாரத் பென்ஸில் ஒரு ப்ரைவேட் பஸ் மோடு தான். அதாவது கோவை டு அவினாசி இந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான். அதாவது திருப்பூர் இந்த ரூட்டில் ஒரு போகிற பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து ஓவரால் வியூவிலே பார்த்திங்கன்னா லைட்டிங்கு ப்ளஸ் வந்து நமக்கு அந்த பலூன்ஸ் மாலை, அந்த எலுமிச்சப்பழம் மாலை, முன்னாடி மாலை எல்லாமே நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அதில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பஸ்க்குள்ளே இருந்தால் தான் நமக்கு வந்து மாலைலாம் இன்னும் நிறைய மாலை ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த மூலம் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இன்டீரியர் கேபின் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பலூன்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவை டு திருப்பூர் வழி அவினாசி அப்படின்னு சொல்லி ரூட்டோட போர்டும் வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி கலர் லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. வீலெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் கப்பு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி உள்ள பேசஞ்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வீல் கப்பு வந்து பேக் வீலுலேயும் இருக்கும். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பலூன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அவினாசின்ற அந்த இதில் வந்து கலர் லைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த மோடு வந்து நம்மளோட பஸ் சீட் ரிவ்யூ அவங்களோட சேனல் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க சேனலில் வந்து தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் அவங்க சேனல்லே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்து வாங்க பஸ்ஸோட கேபின்ஸ் கூட போய் பார்த்துடலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிரரில் வந்து வெள்ளை அந்த வேஸ்ட்டு துணியும் கூட கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து பஸ்ஸுக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாலை வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த பெரிய மாலை வந்து ஆட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதை நான் இறங்கிட்டுனா அந்த மாலை காட்டாது பஸ்ஸில். அது வந்து ஒரு புது அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பஸ்ஸோட கேபினில் பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், நமக்கு பஸ்ஸோட கேபினில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாரத் பென்ஸ் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மேலெலாம் பார்த்தீங்கன்னா டிவி, மாலை நடுவில் பார்த்தீங்கன்னா அதாவது மல்லிப்பூ இந்த ஒரு இதை வந்து வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மோடு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனைத்து நண்பர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதேமாதிரி 3D பை கௌதம் கேமிங், மோடு பை பஸ் ரிவ்யூஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி நமக்கு கேபினில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கேபினில் உள்ள பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிரைவர் சீட்லேருந்து எல்லாமே பாரத் பென்ஸ் சீட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பின்னாடி சுவிட்ச் பாக்ஸஸ்ஸு உள்ள பேசஞ்சர்ஸில் மேலே எல்லாமே ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், பின்னாடி எல்லாமே இப்படி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பஸ்ஸில் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த இது பஸ் மோட் வந்து டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டெப்பு லாங்காக இருக்குது. அதனால் வந்து நான் வீடியோ சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பஸ்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மோட் டவுன்லோட் பண்ணுறது வந்து எல்லாமே ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அனிமேஷன்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வந்து ஆன் பண்ணிங்கன்னா அதாவது ஃபுல்லாக அந்த மாலை பலூன் இது எல்லாமே ஆட் ஆயிரும். அதேமாதிரி நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்படி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அனிமேஷனுக்கு ஆன் பண்ணிங்கன்னா பேசஞ்சர் ப்ளஸ் வந்து ஜன்னல் எல்லாம் ஆஃப் அண்ட் க்ளோஸ் ஆகும். அதேமாரி முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வைப்பர் வந்து டெமி வைப்பராக வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி உள்ள பேசஞ்சர்ஸும் ஆட் ஆவாங்க. இதான் செகண்ட் அனிமேஷன் கீ. அதேமாதிரி உள்ள ஹேண்டு வந்து இருக்கும். அந்த ஹேண்டு வந்து மறைஞ்சிரும். இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீயாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நமக்கு தேர்ட் அனிமேஷன் கீ வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா பஸ்ஸோட பானட் வந்து ஓப்பன் ஆகும். இவ்வளோ தான் அதில் கொடுத்துருக்க தேர்ட் அனிமேஷன் கீ. பாருங்கள், இதில் கொடுத்துருக்க தேர்ட் அனிமேஷன் கீ இவ்வளோ தான். அதேமாதிரி நம்ம வந்து தேர்ட் அனிமேஷன் கொடுக்குறப்ப ஸ்டெப்ஸில் இருக்கிற அந்த டோரும் வந்து அதாவது மறைஞ்சிரும். இருக்க மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் மறைஞ்சிரும். இருக்கும்போது நம்ம வந்து கேம் டோர் ஓப்பன் பண்ணோம்னா டோர் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது தேர்ட் அனிமேஷன் கீ இருக்கிறப்ப நீங்கள் கேம் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பஸ் மோடு பொறுத்தவரையிலுமே ஒரு சூப்பரான நீட்டான ஒரு மாடலாக தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இந்த மோடு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து மோடை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பாருங்கள், நான் வந்து இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன்.
வாங்க இது 3 டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி வந்தீங்கன்னா நம்மளோட பஸ் ரிவ்யூ அவங்களோட சேனல் தான் வரும். அதில் மோர்னு சின்னதாக ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதில் உள்ள வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் அவங்க சேனல் பேர்லாம் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பஸ் மூட் லிங்க்கு, லெவல் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜிபி லிங்க் இருக்கும். அதோட டச் பண்ணிங்கன்னா நேரடியாக அவங்களோட வெப்சைட்டில் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஎம்எஸ் பஸ் மூடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான லெவரையும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் லிவரி தனியாக நான் டவுன்லோட் பண்ணுறது வந்து போட்டிருக்கேன். நம்ம பஸ் மூட் லிங்க் வந்து டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு நமக்கு ஜிபி லிங்க்ஸில் உள்ளே வரும். தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் வந்து ஜிபி லிங்க்ஸில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் தெரியாதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். அந்த ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி அந்த செகண்ட் ஓடும். அது வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம கண்டினியூ வெரிஃபை கண்டினியூன்னு சொல்லி 3 தடவை கொடுக்கணும். அதனால் அதை வந்து நான் எப்படி இதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். அது வந்து இதானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபைன்னு இருக்கும். அந்த வெரிஃபை டச் பண்ணிவிட்டு பாருங்கள். வெரிஃபை டச் பண்ணல. வெரிஃபை டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். இது மாதிரி நம்ம 3 தடவை நம்ம ஸ்டெப் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நான் வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கொடுத்த மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. நான் இந்த செகண்ட்ஸ் மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம வந்து அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். செகண்ட்ஸ் வந்து ஓடுது. இதான் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். அது கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு 3ஆவது ஸ்டெப் முடிஞ்சோடனே அந்த 3 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லி வரும். அது லோடிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு நேரடியாக கெட் லிங்க்னு சொல்லி நமக்கு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா அது மாதிரி கெட் லிங்க்னு இருக்கும். அந்த கெட் லிங்க் டச் பண்ணிங்கன்னா நமக்கு நேரடியாக ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துட்டு அந்த லிங்க் டச் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்திங்கன்னா நேரடியாக நம்ம ஷேர் மோட்ஸில் உள்ள வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா நமக்கு எப்போ போல் கிரேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கும். அது டவுன்லோட் பேஜ் இருக்கும். டவுன்லோட் கொடுத்திங்கன்னா நமக்கு நேரடியாக வந்து டவுன்லோடாக ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோடாக ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு தடவை வரலின்னா நீங்கள் அந்த இதை மேலேருந்து இழுத்து விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வந்துடும். பாருங்கள், எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம எப்படி ஜிரோச்சூரில் எக்ஸெப்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஜிரோச்சூர் ஆப் இருந்தால் ஜிரோச்சூர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்து மேலே டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி டச் பண்ணி உள்ளே போயிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா நமக்கு கேஎம்எஸ் பஸ் மூடு, ஜூலியட் பஸ் மூடுன்னு சொல்லியிருக்கோம். கேஎம்எஸ் ஜூலியட் பஸ் மூடுன்னு இருக்கும். அந்த பஸ் மூடு ஃபைலை ஒரு டச் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸெட் இயர் இல்லை எக்ஸெட் அச்சீவ் ரெண்டில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டு வந்து நம்ம பஸ் ரிவ்யூ அவங்களோட சேனலில் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் அதாவது பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டு எக்ஸெப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபைலை வந்து வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது ஒரு தனி ஃபோல்டராக வந்து வந்திருக்கும். அந்த ஃபைல் உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த வெள்ளை கலர் ஃபைலை செலக்ட் பண்ணி மேலே காப்பின்னு சொல்லியிருக்கோம். அந்த காப்பி டச் பண்ணிவிட்டு அதில் காப்பி கட் ரெண்டில் எதுனா இருக்கும். நம்ம காப்பி கொடுத்துக்கலாம். காப்பி கொடுத்துட்டு மேலே பாட்டமில் டச் பண்ணோம்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த டிவைஸ் ஸ்டோரேஜ் டச் பண்ணிவிட்டு பஸ்ஸின்னு இருக்கும். பஸ்ஸில் உள்ளே வந்துட்டு மோட்ஸ்ன்னு இருக்கும். மோட்ஸ்னு உள்ளே வந்து அதில் வந்து கீழே பச்சை கலர் பேஸ்டிங் இருக்கும். அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னா இப்படி தான் நம்ம கேஎம்எஸ் ஜூலியட் பஸ் மூலம் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஏதாவது புரியலனா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா திரும்ப வச்சு பாருங்கள், கட்டாயம் புரியும். அதேமாதிரி லிவரி வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதே வீடியோ லென்த் அதிகமாக வந்துருச்சு. முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ணுறப்போ குறைச்சி இவ்வளோ கம்மியாக வந்து கொண்டு வந்திருக்கேன். அதேமாதிரி நீங்கள் இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு என்ன அப்டேட் வருது அது எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி இந்த லிவரி வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணது நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த மோடில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை பற்றி இன்னொரு வீடியோ கூட நான் வந்து பஸ்ஸை மட்டும் தனியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக இருந்ததுனால தான் நான் அந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அதேமாதிரி இந்த மோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோவில் தான் நான் வந்து நான் இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.